திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, இந்த பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியிலே ஆண்டவராலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம், ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் வாழுகிறோம். இந்த பூமியிலே ஆண்டவரை அறியாதவர்கள் எத்தனையோ கோடி கோடி பேர் இருந்தாலும் இந்த உலகம் தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி தான் சுழன்று கொண்டிருக்கிறது. அதாவது என்னையும் உங்களையும் சுற்றி தான் சுழன்று கொண்டிருக்கிறது. நம்முடைய நல்வாழ்வுக்காகவே ஆண்டவர் அனைத்தையும் செய்து முடிப்பவராக அவர் இருக்கின்றார். எனவே நீங்கள் இதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். கவலைப்படாதிருங்கள். சாத்தான் இரவும் பகலும் உங்களை குற்றம் சுமத்தி இரவும் பகலும் உங்களுடைய இயலாமையை அவன் சுட்டி காண்பித்து உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருவதற்காக அவன் போராடுகிறவனாக இருப்பான். அப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பியுங்கள், சோத்தரிக்க ஆரம்பியுங்கள். அப்பொழுது உலகம் தர முடியாத ஒரு தைரியமும் ஒரு சமாதானமும் சந்தோஷமும் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே வருவதை நீங்கள் காண்பீர்கள். அந்த ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ கசப்புகள், எவ்வளவோ போராட்டங்கள், நெருக்கங்கள். ஆனால் ஒவ்வொரு சமயமும் நானும் இவைகளெல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது, சோத்தரிக்க ஆரம்பிக்கிற பொழுது ஒரு பெரிய தைரியம் எனக்குள்ளே வருவதையும் கூட நான் காண்கின்றேன். உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வாராக. ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார். சென்ற வாரத்தில் மார்த்தாண்டத்தில் நடைபெற்ற நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அதில் உதவி செய்த வாலண்டியராக இருந்த அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அநேகர் வந்தார்கள். ஒரு காலம் இல்லாத அளவுக்கு அந்த தனித்தனியாய் மக்கள் ஜெபிக்கிற வந்த பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. பிசாசுகள் அலறி ஓடியது. அநேகர் விடுதலை பெற்றார்கள். எல்லாருக்கும் நல்ல சுவையான விருந்து பரிமாறப்பட்டது. எனவே நீங்களும் கூட எப்படியாவது அந்த மார்த்தாண்ட பகுதி ஜனங்களை வருகிற நாட்களில் 2வது சனிக்கிழமை என்று நம்முடைய ஊழியங்களிலே பங்கேற்கும்படியாக உங்கள் அன்பு சகோதரனாகிய நான் இருகரம் நீட்டி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இந்த வாரம் 3வது சனிக்கிழமை நம்ம காத்திருக்கிறது நாசிரிய தேவனுடைய மாளிகை. அதாவது நம்முடைய ஊழியத்துடைய தலைமையிடம். எவ்வளவோ ஜனங்கள் நாலா திசைகளிலிருந்து வருவார்கள். ஏக்கத்தோடு, வாஞ்சியோடு, தாகத்தோடு வருவார்கள். இயேசு எனக்கு விடுதலை கொடுத்து விட மாட்டாரா, என் நிலைமையை மாற்றி அமைத்து விட மாட்டாரா என்கிற நம்பிக்கையோடு வருகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள். நீங்களும் கூட தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் வருகிற சனிக்கிழமை இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய மாளிகைக்கு வரும்படியாக உங்களை அழைக்கின்றேன். அங்கே உங்களுக்காக சிறப்பு ஜபங்கள், நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை, நல்ல செய்தி. இறுதி நேரத்தில் நான் இந்த பக்கம் ஜோசப் பண்ணேன், அன்னூர் ஜோசப் பண்ணேன், இந்த பக்கம் வருவேல் சேகர் ஐயா போன்றவர்கள் நின்று உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிப்போம். அநேகர் விடுதலை பெறாங்க, நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க என்று அழைக்கின்றோம். மெஞ்ஞானபுரம் யோவானண்ணன் தலைமையில் நல்ல சமையல் அங்கே உண்டு, சுவையான உணவு பரிமாறப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர்களும் ஆண்டவத்தின் தரிசனத்தின்படியே மிக சிறப்பாக நடைபெற்று வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். சென்ற வாரத்தில் நாகர்கோவிலை சார்ந்த ஒரு அம்மா அங்கே 5வது நபராக சேரும்படியாக, அடைக்கலம் பெறும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. தனிமையில் இருந்தேன், இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பேர்களோடு கூட நான் இருப்பதும், தொடர்ச்சியாக இங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுவதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள்.
ஒருவேளை இந்த நாட்களில் பல காரணங்களினாலே பிள்ளைகள் பெற்றோர்களை பராமரிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்கு உங்களுடைய பெற்றோரை அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா வசதியும் உண்டு, நல்ல ஜெபங்கள் தினந்தோறும் உண்டு, ஞாயிறு ஆராதனை உண்டு, உங்களை அழைத்து செல்வோம். எல்லா விதங்களிலும் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து தரப்படும். உங்களுக்கு தெரிந்த முதியவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் நம்முடைய அடைக்கலான் குருவி இல்லத்தை சொல்லி அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடைக்கலான் குருவி இல்லத்தில் இன்னும் நிறைய கட்டுமான பணிகள் மிச்சம் இருக்கின்றன. அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இங்கே இருப்பவர்களுக்கு ஒருவேளை நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால், உங்கள் பெற்றோருடைய நினைவு நாட்கள் வருகிற பொழுது, பிள்ளைகளுடைய பிறந்த நாட்கள் வரும் பொழுது கொடுக்க விரும்பினால் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். பிரித்துக்குரியவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு சில வசனங்களை பைபிளிலிருந்து நாம் வாசித்து செய்திகளை கடந்து போகலாம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நான் வாசிக்கட்டுமா? நீங்கள் கவனிப்பீர்களா? இதோ உங்களுக்காகவே. பாருங்கள், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாக காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பாருங்கள், பல வருடமாக சிறைச்சாலை கதவுகள் யோசேப்பு எனப்பட்ட தேவனுடைய தாசனை அவைகள் மூடி வைத்திருந்தன, அடைத்து வைத்திருந்தன. உன்னை வெளியே விட மாட்டோம், நீ பெரிய ஆண்டவருடைய பிள்ளையா, நீ என்ன பெரிய வரம் பெற்றவனா, விசேஷித்தமானவனா, ஆண்டவர் உனக்கு இப்படி சொப்பனெல்லாம் கொடுத்தான்னு, ஒன்றும் நடக்காது பாரு, ஒன்று நாங்கள் எங்களுடைய சிறைச்சாலைக்குள்ளே நாங்கள் அடைச்சி வச்சுருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானானவன் யோசேப்பை மிகவும் பயமுறுத்தி பல வருடங்களாக அந்த சிறைச்சாலைக்குள்ளாக யோசேப்பை அடைத்து வைத்திருந்தான் என்று நாம் அறிவோம். எவ்வளவோ பெரிய அழைப்பை பெற்றிருந்த யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளாக இருந்தார் என்பது நமக்கு விளங்கி கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது அல்லவா? அவ்வளோ பெரிய தேவதாசன் சிறைச்சாலையெல்லாம் டைமை அவர் செலவழித்தாரா? அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தாரா? அவ்வளோ பாடுகளை அனுபவித்தாரா? அவர் மீது இவ்வளவு இல்லாத குற்றச்சாட்டுகள்லாம் சுமத்தப்பட்டனவா? அது பாதி வழியாக தான் அவர் வந்தாரா என்பதெல்லாம் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவரும் யோசேப்பை போல பாட அனுபவிக்க முடியாது. அவர் சந்தித்த நம்பிக்கை துரோகங்கள், அவர் சந்தித்த அந்த உண்மையற்ற மனிதர்கள், துரோகியான மனிதர்கள், முகாந்திரமின்றி அவரை பகைத்தவர்கள், முகாந்திரமின்றி அவர் மேலே கோபமாக இருந்தவங்களாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கொள்கிறோம். ஒரு குற்றச்சாட்டு உண்மையானது அல்ல, ஆனால் அவர் ஜெயிலில் எத்தனையோ வருஷமாக இருக்கிறார். அவ்வளோ பாடம் அனுபவித்தார். அவர் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்குங்கிற அவசியமே கிடையாது. குற்றமிட்ட ஆட்டுக்குட்டியாக நம்முடைய ஆண்டவர் இருப்பது போல யோசேப்பும் எந்த பாவம் செய்யாமலே அவர் அவ்வளவு பாடுகளை அனுபவித்தார். அவர் சிறைச்சாலையிலே அவர் இருந்தார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒரு குற்றமும் செய்யாதபடி, ஒரு பாவம் செய்யாதபடி, யாருக்கும் எந்த வேதனையும் கொடுக்காதபடியும் கூட ஒரு கஷ்டத்தின் மத்தியில், நஷ்டத்தின் மத்தியில் இருக்கலாம், பாடுகள் மத்தியில் இருக்கலாம், வேதனை மத்தியில் இருக்கலாம், என் சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள இருக்கலாம், வியாதி என்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம், வறுமை என்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம், பொல்லாத மனிதர்கள் நெருக்கடிகள் என்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம், சாபங்கள் என்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு குற்றமும் செய்யாமல் பாடு அனுபவிப்பதே தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நியமிக்கப்பட்ட நீதியாக இருக்கிறது, பாதையாக இருக்கிறது. அவர்கள் செல்ல வேண்டிய நேரான பாதையிலே ஒரு குற்றமும் செய்யாவிட்டாலும் முகாந்திரமின்றி தேவனுடைய பிள்ளைகளை அநேகர் பகைப்பார்கள், அநேகர் யுத்தம் செய்வார்கள், அநேகர் இல்லாத பொல்லாத பழிகளை சுமத்துவார்கள். அவர்களுக்கு பலவிதமான நெருக்கங்கள் நிச்சயமாக உண்டு என்பதை யோசேப்பின் பாதையின் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஐயா, நான் ஒரு குற்றமும் செய்யலை, என்னை ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்னுடைய இடத்துல என்னை கம்பெனியில் ஏன் இவ்வளவு பாடுபடுத்துகிறாங்க, என் நண்பர்கள் என்னை ஏன் இவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், எல்லாருக்கும் நான் உதவி தானே செஞ்சேன், என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாங்க. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கேட்கின்ற கேள்வி இதுதான். ஒரு குற்றமும் நாம் செய்யாவிட்டாலும் கூட, ஒருவரையும் வேதனைப்படுத்தாவிட்டாலும் கூட, உதவி செய்து கொள்வதே நம்முடைய வாழ்க்கையில் வாடிக்கையை வைத்திருந்தாலும் கூட, சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் அது நிமித்தமாக பாடு அனுபவிப்பது என்பது தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கின்றது. தாவீது அடிக்கடி எழுதுகிறார், முகாந்திரமின்றி என்னை பகைத்தார்கள், காரணமே இன்றி என்னை பகைத்தார்கள். நானும் கூட என்னுடைய வாழ்க்கையின் பாதையில் காரணமே இல்லாமல் அநேகந்தரை நான் பகைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை எதுக்கு பகைச்சாங்கன்னு முதல்ல எனக்கு தெரியல. காலங்கள் சில தான் நான் புரிந்து கொண்டேன். கூட இருப்பவங்களே உங்களை பகைப்பாங்க, அவங்களையும் ஒரு துரோகம் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு உதவி தான் செய்திருப்பீங்க. ஆனால்
கர்த்தர் உங்களோடு இருப்பதையும் உங்களை எல்லா இடத்திலும் மக்கள் கனம் பண்ணுவதையும் நீங்கள் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக இருப்பதையும் அவர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கனமும் இல்லாமல் இருக்கிறதையும் அவங்க உணர்வாங்க. அவங்க கர்த்தரை தேடலை, அதனால அவங்க கனம் இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம கர்த்தரை தேடணும், அதனால கனமுடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்தை நிமித்தமாக லோத்து போல நம்ம கூட சேர்ந்துருப்பாங்க. ஆபிரகாமோட லோத்து சேர்ந்துருந்தது மாதிரி. அப்போது உங்களுக்கு கனம் கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, உங்களுக்கு பணம் கிடைக்குது, ஆசீர்வாதம் கிடைக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அவங்க கர்த்தரை தேடலை, அதனால கிடைக்கல. நம்ம அதில் ஒரு சிறு பகுதி அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களை ஹெல்ப் பண்ணுறோம், நேசிக்கிறோம். அது அவங்களுக்கு பல்கடிப்பாக இருக்கிறது. என்னை யாரும் மதிக்கவில்லையே, எனக்கு யாரும் கொடுக்கவில்லையே, எனக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, இவனுக்கு ஒன்றுத்துக்கு ஆகாத இவனுக்கு இவ்வளவு மரியாதையா, இவனுக்கு இவ்வளவு பேரா கனமா, அது அவங்களுக்கு பல்கடிப்பாக இருக்குது. அதனால அவங்க உங்களுக்கு எதிரியாக மாறுறாங்க, கூட இருந்தே பல்கடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா, எதுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க முகாந்திரம் இல்லாமல் உங்களை பகைக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாக ஏன் அவங்க எந்திக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். இன்னைக்கு அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. முகாந்திரமின்றி காரணமின்றி தேவனுடைய பிள்ளைகள் பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள். நீங்கள் சந்திப்பீங்க. இது தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. இவைகளை யாவையும் ஆண்டவருடைய நன்மைக்காக, நீங்கள் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக, நீங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, வருங்காலத்தில் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவதற்கு நீங்கள் தேவையான தகுதியை அடைய வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு அறிவு வளர வேண்டும் என்பதற்காக, ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, இந்த உலகம் இவ்வளவு கொடுமையானதா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதன் மத்தியில் ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்கிற விலையேற பெற்ற பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த பாடுகளை எல்லாம் அவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கின்றவராக அவர் இருக்கின்றார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவர்கள் அன்பு கூறுகிற சகலருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார் என்றால் அவர் மீது இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டை போத்திபாரின் மனைவி சுமத்தினாள் என்றால், அண்ணன்மார்கள் இவ்வளவு பகைத்து குழிலை போட்டு இன்னொரு நாட்டிற்கு அடிமையாக விற்றிருப்பார்கள் என்றால் எல்லாமே அவருடைய நன்மைக்குத்தான் நடந்தது. அதை பிற்பாடு நம்ம தெரிந்து கொள்கிறோம் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளவு தீங்கு சம்பவித்தாலும் அது நம்முடைய நன்மைக்காகவே நடக்கும் என்பதை இரண்டாவதாக நாம் காண்கின்றோம். ஏன் இப்படி பகைக்கிறாங்க, எனக்கு ஏன் இப்படி வியாதி, எனக்கு ஏன் இப்படி ஒரு ஆக்சிடென்ட், என் மேலே ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு பழி வந்துருச்சு என்னெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வத்துக்குரிய பிள்ளைகளே, நீங்க வெகு சீக்கிரம் சொல்லுவீங்க இதெல்லாம் என் நன்மைக்காகவே நடந்தது, இவைகள் எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காகவே நடந்தது என்று நீங்க சொல்லுவீங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன் பார்த்தீங்களா? நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் மாற்றினார். பல பாடுகள் பல பிரச்சனைகள் தான் நம்மை தைரியப்படுத்துகிறது, நம்மை பக்குவப்படுத்துகிறது. தேவன் நம்மை நேசிக்கிற இன்னும் அதிகமாக அவர் நம்மை நேசிக்கும்படியாக செய்கின்றது. இந்த உலகத்தை குறித்து புரிந்து கொள்கிற ஞானம் நமக்கு கிடைக்கிறது. அனைத்தும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பது எவ்வளவு ஒரு நல்ல காரியம். தீங்குகள் அனைத்தும், தேவனுடைய பிள்ளைகள் சந்திக்கிற பாடுகள் அனைத்தும், உபத்திரவங்கள் அனைத்தும், ஏன் வியாதிகள் கூட அனைத்தும் உங்களுடைய நன்மைக்காகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்க மாட்டீர்கள். ஏன்னு கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆண்டோட எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட மாட்டீங்க. நீங்கள் எப்பவும் சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. சாத்தானே பார்த்து பயந்துருவான். இவனுக்கு பிரச்சனை கொடுத்தா சோத்தரிக்கிற ஆண்டவர் இவனை ரொம்ப நேசிச்சிருவார், ரொம்ப ஆசீர்வச்சிருவார், வேண்டாம் வேண்டாம் இவனுக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டாம், நான் அவனே ஓடிடுவான். நீங்கள் ஆண்டவரை தூசிச்சுட்டே இருக்கிறீங்க. பிரச்சனை வந்தோடன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கொடு, இவனுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை நெருக்கத்தை கொடு, பிரச்சனையை கொடு, அப்போ தான் இவன் ஆண்டரை தூசிப்பான், அப்போ தான் இவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் அவனுக்கு தாமதமாகுன்னு சொல்லி நிறைய நெருக்கடிகளை கொடுப்பான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுங்கள். தலைமையில் இடியே விழுந்தாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் நன்மைக்காகவே மாற்றுவார் என்பதை இந்த நாளிலே நான் தெரிந்து கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் பயப்படவே வேண்டாம். எந்த உபத்திரவத்தை கண்டும் பயப்பட வேண்டாம். எந்த பொல்லாத மனிதன் கொடுக்கிற தொந்தரவை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். எவ்வளவு கடன் பாரங்கள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் அந்த கடன் நிமித்தமாய் வந்தால், எவ்வளவோ பொல்லாத இல்லாத பழிகள் மேலே போடப்பட்டாலும் பயப்பட வேண்டாம். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு நன்மையாகவே மாற்றப் போகின்றார். இவைகளெல்லாம் உங்களை தகுதிப்படுத்துகின்றவைகளாக, நீங்கள் மேலே ஏறி வருகிற ஏணிப்படிகளாக, ஆசீர்வாதத்தை நோக்கி ஏறி வருகிற ஏணிப்படிகளாக உங்களை மாற்றப் போகின்றவைகளாக இருக்கிறது என்பதை அறிந்து சந்தோஷப்படுங்கள், களி கூறுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷகரமாக மாறும். இது இரண்டாவதாக நான் காண்கின்ற காரியம். எங்கே நீங்கள் கேட்குற நீங்கள் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம், என் தீங்குகள் எல்லாம் என் நன்மைக்காகவே, ஆண்டவர் அதை நன்மைக்காகவே அதை செய்கின்றார். இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு எளிதாக மாறிவிடும். சுமைகள்லாம் எதுவுமே பெரிதாக உங்களுக்கு தெரியாது.
மூன்றாவதாக ஒரு நாளிலே அவர் ஜெயிலில் இருக்கும் பொழுது திடீர்னு ஆட்கள்லாம் வேக வேகமாக ஓடி வராங்க. அந்த ஜெயில் அதிகாரி ஓடி வந்திருப்பார், அந்த வார்டன் ஓடி வந்திருப்பார், கவர்மெண்ட்லேருந்து இந்த கமாண்டர் இன் சீஃப் இராணுவ தளபதி ஓடி வந்திருப்பார், ஒரு பெரிய மிலிட்ரி பேரேடு வந்திருக்கும். வந்து யாருப்பா யோசிப்பு, இவங்க ஓடியாங்க, நீ சீக்கிரமாக வா, ராஜா உன்னையும் கூப்பிட்றார், ராஜா உன்னையும் கூப்பிட்றார், கிங் இஸ் சென்டிங் ஃபார் யூ, கிங் இஸ் காலிங் யூ, ராஜா உன்னை கூப்பிட்றாரு, பார்வோன்னு உன்னை கூப்பிட்றாருயா, வேகமாக கிளம்பு, வேகமாக கிளம்பு, நீ ஜெயிலில் இருந்தது போதும், நீ இப்படியே உள்ளே ஷேவ் பண்ணாமல் தாடிலாம் வளர்ந்து தொங்குனது போதும், நீ உடனே வெளியே வா, ராஜா உன்னை கூப்பிட்றாரு, ஜெயில் உனக்கு வேண்டாம், அரண்மனைக்கு வா, கம் டு த பேலஸ், கம் டு த பேலஸ். யோசேப்பை சீக்கிரமா அனுப்புங்கப்பா, சீக்கிரமா அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு நாள் வருகிற பொழுது திடீரென்று சொல்லி ராஜா ஆள் அனுப்பி அவரை சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படும்படியான ஒரு பரபரப்பு அங்கே ஏற்படுகிறது. From the prison to the palace. கீழே இருக்கிற யோசேப்பு, சிறைச்சாலை இருக்கிற அந்த யோசேப்பு அரண்மனைக்கு, பிரிசன்ல இருந்து பேலஸுக்கு அவர் அழைத்து செல்லப்படுகிறார்ங்கிற ஒரு நல்ல செய்தியை காண்கிறோம். நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களை தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்விலே ஆண்டவர் செய்வதை அவர் வழக்கமாக வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். நம்பவே முடியல இல்லையா? அவர் ஜெயில் கம்பியை பிடிச்சதே நின்றிருப்பாரு, அண்ணமார நினைச்சிருப்பாரு, என்ன ஒன்றும் செய்யாத என்ன இப்படி பண்ணிட்டாங்களே நினைச்சிருப்பாரு. அப்பாவும் நினைச்சிருப்பாரு, அப்பா எம்எல்ஏ எவ்வளோ பாசமாக இருந்தாங்க, பலவரன்னு அங்கேயே கொடுத்தாங்க, அப்பா அப்பான்னு கூட்டிருப்பாரு, உயிரோட இருக்கீங்களாப்பா, உங்களை மறுபடியும் பார்ப்பேனான்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. போத்திப்பாரு நினைச்சிருப்பாரு, ஐயா உங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேன், இப்படி நம்பிட்டீங்களே, பொண்டாட்டி சொன்னதை கேட்டு ஜெயிலில் போட்டிங்களேன்னு நினைச்சிருப்பாரு. அப்படியே ஒரு காலங்கள் போயிருக்கும், ஒரு அங்கே தான் இருப்பேன்னு நினைச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க, திடீர்னு சொல்றாங்க, வா, இங்க இருக்காத, வா, come to the palace, king is sending for you. ராஜா கூப்பிடுறார். பெரிய பரபரப்பாக ஏற்பட்டிருக்கும். கைதிகள்லாம் பார்த்துருப்பாங்க, என்னடா இது, ஜெயிலில் இருந்த பையலை பிடிச்சி ராஜா கூப்பிட்டு விட்டாராமே என்னன்னு சொல்லி பரபரப்பா. ஹாட் நியூஸ் ஆஃப் த டே, ஹாட் நியூஸ் இன் தட் பேலஸ், இன் தட் பிரிசன். அந்த இடத்துல இருக்க எல்லாருமே பரபரப்பா பேசியிருப்பாங்க, என்ன என்ன என்ன, ஒரு நாளும் இப்படி நடந்தது இல்லைன்னு சொல்லி எல்லாரும் பேசியிருப்பாங்க. அதுதான் தேவனுடைய திருச்சித்தம். அவர் உடனே ஒரு அரண்மனைக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். நீங்கள் உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், சிறைச்சாலையில் கிடக்கிற உங்களை, வறுமையில் கிடக்கிற உங்களை, வியாதியில் கிடக்கிற உங்களை, ஆகாதுன்னு தள்ளப்பட்டிருக்கிற உங்களை, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை, ஒரு ரூபாய் கூட கையில் இல்லாதபடி எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு ஏழையாய் நிற்கின்ற உங்களை ஆண்டவர் நிச்சயமாக அரண்மனைக்கு அழைத்து கொண்டு செல்வார். ராஜாவுக்கு முன்பதாக உங்களை அவர் அழைத்து கொண்டு செல்லுவார். இந்த அடியார் மிகவும் ஏழ்மை நிலைமையில் இருந்து, உணவு கூட இல்லாமல் பல நாட்களை பட்டினியிலே அலைந்து திரிந்த நிலைமையில் இருந்த என்னை தான் ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதித்து உயர்ந்த நிலைமையில் ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கின்றார். நான் எப்பொழுது எங்கு போய் பிரசங்கம் செய்தாலும் தவறாதபடிக்கு சொல்லுவேன், அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிறார். யோசேப்பு எனப்பட்ட எளியவனை, சிறியவனை, வறியவனை சிறைச்சாலையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு கூட போய் உட்கார வைத்து பந்திருக்க செய்த தேவன் அல்லவா? அரண்மனைக்கு அழைத்து கொண்டு சென்ற நல்ல தேவன் அல்லவா? அவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். இன்றைக்கு நீங்கள் எளியவனாக, சிறியவனாக, வறியவனாக, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி தள்ளப்பட்டவனாக, எதுக்குமே ஆகாதுன்னு சொல்லி மக்களால் எள்ளி நகையாடப்படுகிற ஒரு நபராக இருக்கலாம். உங்களை அரண்மனைக்கு அழைத்து செல்வார் ஆண்டவர். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு விருப்பமே அதுதான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கின்றது அல்லவா? God wants you to be established, to be a celebrity. God wants you to elevate you. God wants எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறார். சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு ஆள் வரும். சீக்கிரமாக ராஜா சொல்லி விடுவார், இந்த இவனை கூட்டு வந்துருங்க, என்கிட்ட கூட்டு வந்துருங்க, இவருங்க இந்த கஷ்டத்தில் கிடக்க வேண்டாம், என் மகா கஷ்டத்தில் கிடக்க வேண்டாம், சீக்கிரமாக அனுப்பிடுங்கன்னு சொல்லி மேலே உங்களை அழைத்து கொண்டு செல்வார். உங்களுக்காக அரண்மனை காத்திருக்கிறது, உங்களுக்காக ராஜா காத்திருக்கின்றார், உங்களுக்காக அரசவை காத்திருக்கிறது, உங்களுக்காக ராஜாக்களும் பிரபுக்களும் காத்திருக்கிறாங்க. அந்த வருடம் தான் 2024 வருடம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க யோசேப்புடைய தெய்வத்தை ஆராதிப்பீர்கள் என்றால் இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். அடுத்தாப்புல பாருங்க, இந்த யோசேப்பை எதற்கு சிறைச்சாலையில் இருக்கிற இந்த யோசேப்புவை இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமந்து முகம் கூட யாருக்கும் காமிக்க முடியாத அளவுக்கு இருந்த அந்த யோசேப்பை ராஜா எனக்கு வேணும், அவரை உடனே அனுப்புங்க, அவரை நான் பார்க்கணும், முக்கியமான ஆள் அவர், அவரால் தான் என் பிரச்சனையை தீர்க்க முடியும்,
எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அவர், நீங்க உடனே அவர் அனுப்பிடுங்கன்னு சொல்லி அவர் அவ்வளவு சொல்ற அளவுக்கு இந்த யோசேப்புக்கு ஏன் இவ்வளவு அவசரமான ஒரு அழைப்பு வந்தது? எவ்வளவு முக்கியமான ஒரு மனிதர் ராஜா, அந்த ராஜா ஏன் யோசேப்பை பார்க்க விரும்பினார்னா ஒரு காரணம் இருக்கணும்ல. அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா யோசேப்புவை சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு கூட்டு போலங்க. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளை சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு கூட்டு போறது தேவனுடைய திருச்சித்தம். ஆனாலும் அதற்கு தகுதியானபடிக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். என்ன காரணம் இருக்குன்னு அடுத்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். ராஜா அங்க சொல்றாரு பாருங்க, 15, பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அங்க ராஜா சொல்றாருப்பா, யோசேப்பு நீதான் யோசேப்பா, யுவர் ஜோசப். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன்ப்பா, யாராலுமே சொல்ல முடியல அர்த்தத்தை. என் கவர்மெண்ட்ல, என்னுடைய மினிஸ்ட்ரியில, இந்த அமைச்சர்கள்ல ஒருத்தராலும் சொல்ல முடியல, ஞானிகளால சொல்ல முடியல. எவ்வளோ வேலைக்கு வச்சிருக்கேன், ஜோசியக்காரர்களால சொல்ல முடியல, மந்திரவாதிகளால கூட சொல்ல முடியல. உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், நீ என்ன சொப்பனாலும் புல்சையா சொல்லுவேன்னு சொல்லி உடனே அர்த்தத்தை சொல்லுவான்னு கேள்விப்பட்டேன். கை செய்து கேட்டு எனக்கு அந்த அர்த்தத்தை சொல்லுப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, எனக்கு ஒரே மண்டை குடைச்சலா இருக்குப்பா, எனக்கு ஒரே தலைக்குள்ள போட்டு நீ அரிக்குதுப்பா, ஏதோ ஒரு முக்கியமான சொப்பனம் எனக்கு தெரியுது, ஏதோ ஒரு பயங்கரமான காரியம் நடக்க போன்னு தெரியுது, ஆனால் அது என்னதுன்னு எனக்கு சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை, எனக்கும் அறிவு இல்லை. நீ எதனாலும் சொல்லுவான்னு கேள்விப்பட்டேன், எந்த சொப்பனாலும் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு நீ சொல்லுப்பா. அதனால தான் உன்னை நான் கூட்டு விட்டேன், அதனால தான் இவ்வளோ அவசரமாக உன்னை நான் அழைப்பிச்சேன், அதனால தான் உனக்கு ஷேவ்லாம் பண்ணி நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணி ராஜ சமூகத்தில் உன்னை பாட்டுருக்கிறேன். குட் யூ டெல் மீ த மீனிங், குட் யூ இன்டர்பிரட் திஸ் ட்ரீம் ஃபார் மீ ப்ளீஸ் ஜோசப் அப்படின்னு சொல்லி ராஜா யோசேப்பு கெஞ்சினார்னா அவருக்கு காரணம் இருந்தது. எந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற அந்த வரம் அவரிடத்துல செயல்பட்டு கொண்டு இருந்தது. டியர் பிரதர், டியர் சிஸ்டர், டியர் ஐயா, டியர் அம்மா, டியர் தம்பி, டியர் தங்கச்சி, நீங்களும் கூட எல்லாராலும் விரும்பப்படுகிற அளவிற்கு மாற வேண்டும் என்றால், உங்களுக்கு அரண்மனையிலிருந்து அழைப்பு வர வேண்டும் என்றால், உங்களிடத்துல ஏதோ ஒரு விசேஷித்தமான கிருபை, ஏதோ ஒரு ஆவிக்குரிய கிருபை, ஏதோ ஆவிக்குரிய வரம், இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு பிரயோஜனப்படுகிற, ராஜாக்களுக்கு பிரயோஜனப்படுகிற ஏதோ ஒரு முக்கியமான காரியம் உங்களில் காணப்பட வேண்டும் அல்லவா? இப்படி காணப்பட்டால் தானே உங்களுக்கு அழைப்பு வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யோசேப்புக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற வரம் இருந்தது, அந்த கிருபை இருந்தது, அந்த பலம் இருந்தது. இன்றைக்கு உங்களிடத்துல என்ன இருக்கிறது, என்ன கிருபை இருக்கிறது, என்ன காரியம் இருக்கிறது என்பதை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி இன் யூ? உங்கள்கிட்ட என்ன கிருபை இருக்குது, உங்கள்கிட்ட என்ன விதமான ஒரு ஆவிக்குரிய வரம் இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக உங்களை அழைக்கின்றேன். நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லாம நம்ம எப்படி எல்லாராலும் விரும்பப்படுற பாத்திரமா மாற்றப்பட முடியும்? இன்னைக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படிதான் எல்லாரும் அவரை குறித்து வேகமாக பேசுகிறாங்க, மதிக்கிறாங்க. என்ன அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு வரைக்கும் போற்றப்படுகின்றன. எத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்கள், நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் ஒருவரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை மறக்க மாட்டாங்க. அவர் அவ்வளோ கண்டுபிடித்தார். எவ்வளவோ பெரிய பெரிய மனிதர்கள் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு கிருபை உடையவர்களாக இருந்தார்கள், வல்லமை உடையவர்களாக இருந்தார்கள். நாமளும் கூட நம்முடைய வாழ்க்கையில விசேஷித்தமானவர்களாய் மாற்றப்பட வேண்டும். விசேஷித்தமான கிருபைகள் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்வில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். வாலிபர்களே, விசேஷித்தமானவர்களாய் மாறுங்கள். ஒன்று உங்களுடைய உழைப்பு, ஒன்று கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஞானம், இன்னொன்று கர்த்தர் தருகிற புத்தி, இன்னொன்று உங்களுடைய வாஞ்சை. எவரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் பூமியில யாருமே செய்ய முடியாத காரியங்கள் என்று நிறைய இருக்கிறது. எவ்வளவோ காரியங்களை இன்னைக்கு மனுஷனால செய்ய முடியல, அதை நீங்க செய்யணும். இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் நீங்க செய்து முடிக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகள்லாம் உங்களுக்கு வரணும். வந்தாதான் இந்த உலகத்திலே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அப்பொழுதுதான் ராஜாக்கள் உங்களை அழைப்பார்கள். அப்பொழுதுதான் நீங்கள் உயர்ந்த இடத்துல வைக்கப்பட முடியும். இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை, யாராவது செய்ய முடியாது நான் செய்யணும். யோசேப்புக்கு யாராலும் செய்ய முடியாதது செய்ய முடிகிற ஒரு வல்லமை இருந்தது, நீங்க கொடுத்துருந்தீங்க. எனக்கும் தாருங்க, என்னையும் நீங்க பலப்படுத்துங்க, என்னையும் நீங்க ஸ்திரப்படுத்துங்க, என்னையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் விசேஷித்தமான கிருபைகளை தருவார்.
நானும் ஊழியம் பண்ணுறேன், எல்லாரையும் மாதிரி ஊழியம் பண்ணுறேன். இன்றைக்கி எத்தனை பேர் ஊழியத்துக்கு வராங்க. நானும் 10ஓட 1, 11, 1000ஓட 1, 1000ஓடு 1ஆக இருக்கிறேன் நம்ம சொல்லணும்னா ஒன்றுமே நடக்காது. எவரும் செய்ய முடியாத ஊழியங்களை நான் செய்யணும் என்ற செய்தி எல்லாரும் கொடுக்குற செய்தியை விட விசேஷித்தமானதாக இருக்கணும். அப்போ தான் மக்கள் அதை விரும்புவாங்க, கூட்டத்துக்கு வருவாங்க. இதை போல நீங்கள் கூட வாஞ்சிக்கும்படியாக, விரும்பும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். அப்பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களை ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்போ இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை கேட்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்தீங்க, அதற்காக நன்றி. இப்பொழுதும் கூட ஆண்டவரே எங்களுக்கு கூட அரண்மனையிலிருந்து அழைப்பு வரும் எனப்பட்ட ஒரு உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தையை கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. எவ்வளோ காலம் தான் உங்களுடைய பிள்ளைகள் சிறைச்சாலை அனுபவத்தில் இருப்பாங்க, பாடுகள் அனுபவத்தில் இருப்பாங்க. அவர்களை தகப்பனின் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படிக்கு கத்தாவே கெஞ்சி மன்றாடுகிறோம். இன்றைக்கு இப்பொழுது ராஜா நீங்கள் மனம் இறங்க வேண்டும். இன்றைக்கு இப்பொழுது ராஜா ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு இப்பொழுது ராஜா ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தீராத வியாதிகள் தீரட்டும் அப்பா. மருத்துவர்களாலே குணமாக்க முடியாத வியாதிகள் நிறைய உண்டு. அந்த வியாதிகளை நீங்கள் இப்போ இலவசமாய் குணமாக்குங்க அப்பா. ஆண்டவர் பெதஸ்தால முங்கினாதான் ஆண்டவரை ஒரு சுகம் என்று இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் தாண்டி உடைச்சி போட்டீங்க, அதற்காக நன்றி அப்பா. நீ எழுந்து நடன்னு சொன்னீங்க, அதற்காக நன்றி அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே அதிசயத்தை, அற்புதத்தை செய்து கத்தாவே நீர் ஆண்டவரை அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஷபாலா காபாராபானா. புண்களை தோளினாலே மூடுவீராக, கிருமிகளை மறைய செய்வீராக. புண்கள் இருக்கிற கிருமிகள் அப்படி மேலே ஏறக்கூடாது. அந்த கிருமிகளை செயலிழக்க செய்வீராக, மறைய செய்வீராக. அந்த கடைவாய் பற்களை உடைப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிசாசின் கிரியைகள் அழியட்டும், சாத்தானுடைய கொடுக்கள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்தகாரத்தின் கிரியைகள் அகலட்டும் ஐயா. பயமாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் என் காதுகளில் யாரோ பேசுகிறாங்க, என் கண்ணுக்கு முன்னால் உருவங்களாய் தெரியுது, வீட்டில் சலங்கை சத்தம் கேட்குறது. ஐயோ பயமாக இருக்குது, கெட்ட சொப்பனங்களாய் வருகிறது. எனக்கு விரோதமாக செய்வினை பண்ணியிருக்கிறாங்க, ஏவல் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது என்று கதறுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த பயத்தின் ஆவிலிருந்து விடுதலை தார். அவளை களங்கடிக்கிற பொல்லாத ஆவிகளை அவர்களை விட்டு நீர் விளக்கும்படிக்கு கத்தாவே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்களே. பயத்தின் ஆவிகள் நீங்கட்டும், பலகீனத்தின் ஆவிகள் நீங்கட்டும். தோல்வி எங்கே போனாலும் தோல்வி, நான் எதை செய்தாலும் தோல்வி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் தோல்வி, எவ்வளவு பணம் போட்டாலும் வீணாக போய்விடுகிறது. நான் போடுகிற பணங்கள் எனக்கு திரும்பவே வருவதில்லை. ஐயோ எனக்கு சம்பளம் போட பணம் இல்லை, எனக்கு இருக்கிற பணமெல்லாம் காலியாகிவிட்டது. நான் தேவையின் மத்தியில் இருக்கிறேன். என் தேவைகளை யார் சந்திப்பார்? எனக்கு யார் உதவி செய்வார்கள்? ஒருவரும் இல்லையே. சாப்பிடக்கூட பணம் இல்லை, என் பிள்ளைகளின் தேவைகள் சந்திக்க முடியவில்லையே. ஐயோ நான் என்ன செய்வேன் என்று தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவா உம்முடைய ஆதரவு கரத்தை நீட்டி அவர்களை ஆண்டவரே நீர் பௌசிக்கும்படியாக, தப்புவிக்கும்படியாக, அவள் நடத்தும்படியாக கெஞ்சுகிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் எனப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறட்டும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் கூட இறங்குகிறீர் என்று பைபிளை வாசிக்கிறோமே. பறவைகளுக்கு கூட போஜனத்தை கொடுக்கிற கர்த்தாவே, திருநாய்களை கூட போஜிக்கிற தெய்வமே, உடைய பிள்ளைகளையும் போஷிப்பீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். உடைய பிள்ளைகளை கைவிடாத, இனி அவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறட்டும். தோற்றுப்போன அதே இடத்துல உடைய பிள்ளைகள் வெற்றி பெறட்டும். வியாதி இல்லாத ஆண்டவர் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழட்டும். ஏன் நீயாப்பா இது நடக்க முடியாமல் இருப்பி இப்போ இவ்வளோ கம்பீரமாக நீ நடக்கிற? எல்லாரும் சொல்லட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால பிசாசின் கிரியைகள் அழியட்டும், சாபங்கள் உடையட்டும், பாவத்திலிருந்து விடுதலை தாரும், போதையிலிருந்து விடுதலை தாரும். ஏசப்பா ஆண்டவரை டாஸ்மாகில் கூட்டம் நிரம்பி வழியை அடிமைப்பட்டிருக்கிறாங்க மக்கள். இந்த அடிமைத்தனத்தை உடைக்க உம்மால தான் முடியும் அப்பா. குடிக்காக எதையும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறவங்களையெல்லாம் சந்தித்து நல்ல மனிதர்களாய் மாற்றுங்க ஆண்டவரை. வாலிபர்கள் பைக்கில் வேகமாக போய் மொட்டி அப்பாவிகளை கொன்று அவங்களும் கொலையுணப்படுறாங்க. நாளுக்கு நாள் அந்த காட்சிகளை பார்க்கிறோமே அப்பா. பெற்ற தாய் தகப்பன் எவ்வளவு கண்ணீர் அடிப்பாங்க. வாலிபர்களை உணர்வடையும்படியாக செய்யுங்க ஆண்டவர். செல்ஃபோன் அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனம், ஆடம்பரம், ட்ரெஸ்ஸுடைய அடிமைத்தனங்கள்ந்து விடுவீங்க. பெற்று தாய் தகப்பட்ட பேசாமல் இருக்கிற பிள்ளைங்க, தாய் தகப்ப வேண்டான்னு சொல்லிட்டு முன்ன பின்ன தெரியாமல் இருக்கிறவங்களோட சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகி ஓடிப்போவேன்னு சொல்கிற பிள்ளைகளை சந்திங்கப்பா. மாயிலிருந்து விடுவீங்க ஆண்டவர். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. வருமானமே இல்லாத பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தி சந்தோஷப்படுத்துங்க. நெடுங்காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள், நல்ல காரியம் நடக்காதா, திருமணமாகாதா, குழந்தை கிடைக்காதா, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. சொந்தமாக பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் தாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் தாய் திறனாக இந்தியா, தமிழ்நாடு எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
அனைத்து மொழி பேசுகின்றவர்களும் அனைத்து மதத்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், பாஸ்டர்ஸ், ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இப்பொழுது தகப்பனே சோத்திரம் ஐயா, ஒரு அற்புதத்தை மெய்யாகவே செய்யுங்க. தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் இருக்கிற அடைக்கலான் குருவிலத்துக்கு தங்குவதற்கு அநேக முதியவர்கள் தேவை. அங்கே வேலை செய்வதற்கு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தேவை. அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கியமான பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு எந்தெந்தைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து